மத்திரகாக்கள் மற்றும் மாலவர்களின் அணிகள் வழியாக வெட்டப்பட்டு அவர்களை மரணத்திற்கு பின் தள்ளியது. ஒரு காலத்தில் அதிசயமான யானைகள் இப்போது விரைவான தண்டல்களால் ஊனமுற்றுள்ளன. வானத்திலிருந்து விழுந்த இரத்தங்களைப் போல தவையில் மோதியது போல் அதன் உச்சத்தை எட்டியதும் துரோணர் அவருக்குள் ஒரு கொந்தளிப்பான புயலாகிற தனது எதிரிகள் மீது வாயவிய ஆயுதத்தை கட்டவிழ்த்து விட்டார். அவரது அம்புகள் பஞ்சால அணிகளில் போதுமையை வெட்டும் கத்தியைப் போல வெட்டப்பட்டன. இதனால் அவர்கள் பீமன் மற்றும் அதுலனின் கண்களுக்கு முன்னால் வீதியுடன் தப்பி ஓடின. 2 பாண்டவ சகோதரர்களும் அவர்களின் உடைக்க முடியாத பிழைப்பு தங்கள் படைகளை அணிதிரட்டி கடுமையான அழுகையுடன் முன்னேறினர். விபச்சு அருணா துரோணரின் வலது பக்கத்தை குறிவைத்தார். அதே நேரத்தில் விரிகோதரா பீமா அவரது இடது பக்கத்தை தாக்கி எதிரிகளின் எல்லைகளை மூழ்கடிக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் அம்புருளின் நீரோட்டத்தை கட்டுவிழ்த்து விட்டார். சிருஞ்சியர்கள், பஞ்சாலர்கள், மத்சியர்கள் மற்றும் சோமகர்கள் அதுலன் மற்றும் பீமனுடன் இணைந்து 2 அணியை உருவாக்கி துரோணரின் பிடிவாலமான பாதுகாப்புக்கு எதிராக முன்னேறினர். இதற்கிடையில் துரியோதனின் சொந்த படைகள் இடைவிடாத தாக்குதலால் அவர்களின் மன உறுதியை சிதைத்து அணிகளை உடைக்க தொடங்கிய போர் தீவிரமடைந்த போது மன்னர் துரியோதனனும் அவரது வழிகாட்டி துரோணரும் தங்கள் படைகளை அணிதிரட்ட முயன்றனர். சிருஷ்ணி குலத்தை சேர்ந்த திறமையான போர்வீரரான சத்யகி தனது பரம எதிரியான சோமதத்தரை பார்த்து கொண்டிருக்கையில் சூரியன் போர்க்களத்தில் விழுந்தது. சத்யகி தனது தேரோட்டியான சுதாவிடம் உன்னை கொல்லாமல் நான் திரும்பி வர மாட்டேன் என்று அறிவித்தார். அதனுடன் அவர் தனது கடற்படையை முன்னோக்கி செல்லுமாறு வலியுறுத்தினார். அவர்களின் வெள்ளை கோட்டுகள் எதிரியை நோக்கி செல்லும் போது சங்கு குண்டுகளைப் போல பிரகாசிக்கின்ற நகுரு குலத்தை சேர்ந்த உயரமான உருவம் சோமதத்த உயரமாக நின்றார். அவரது பெரிய தயாராக இருந்தது. 2 வீரர்களும் மோதிக்கொண்டனர். இலையுதிர்கால மழை போன்ற அம்புகளை ஒருவருக்கொருவர் பொழிந்தனர். அவர்களின் ரதங்கள் அவர்களை சுற்றி வட்டமிட்டன. கடவுள்களால் இயக்கப்படுவதைப் போல பந்தயத்தில் ஈடுபட்டன. சத்யகியின் அம்புகள் சோமதத்தரின் மார்பில் மோதியது. ஆனால் குரு போர்வீரர் அடிபணிய மறுத்துவிட்டார். தீவிரமடைந்த போது 2 வீரர்களும் எண்ணற்ற அம்புகளால் துளைக்கப்பட்டனர். அவர்கள் 2 பூக்கும் கின்சுடாக்களைப் போலவே இருந்தனர். அவர்களின் அழகு இரத்தத்தால் மட்டுமே சிதைந்தது. இது அவர்களின் காசற்பை கரைபடுத்தியது. அவர்களின் ரதங்கள் ஒரு காலத்தில் நேர்த்தியாகவும் பளபளப்பாகவும் இருந்தன. இப்போது போரின் வடுக்களை கொண்டிருந்தன. அவற்றின் மர கட்டமைப்புகள் சிதைந்தால் சோமதத்தாவின் வில்லை சத்யகி ஒரு கேசர் முகம் கொண்ட அம்பு மூலம் வெட்டினார். ஆனால் அவர் விரைவாக மற்றொரு சூரிய ஒளியில் ஒளிரும் அதன் பிறை வடிவத்தை மீட்டெடுத்தார். 2 வீரர்களும் தொடர்ந்து அடிகளை பரிமாறிக்கொண்டனர். மெழுகுவர்த்தி சுரியை சுற்றி நெருப்பு பூச்சிகள் நடனமாடுவதைப் போல காற்றில் தங்கள் அம்புகள் பறந்தன. சோமதத்தாவின் ஓட்டுநர் விழுந்தார். சத்யகியின் வேகமான தண்டால் அவரது தலை அவரது உடற்பகுதியிலிருந்து துண்டிக்கப்பட்டது. போரின் வெப்பத்தில் குரு போர்வீரர் தடுமாறினார். அவரது குதிரைகள் அச்சத்தில் ஓடி வருவதை பார்த்தபோது அவரது வலிமை குறைந்து கொண்டே வந்தது. சத்யகன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு 100 நேரான அம்புகளால் சோமதத்தாவை அடித்தார். அவர்களின் தங்க இறக்கைகள் சூரிய ஒளியைப் போல தண்ணீரில் ஒளிரும் சக்தி வாய்ந்த கார்போர் வீரர் தனது ரதத்திலிருந்து விழுந்தார். சத்யகியின் தாக்குதலில் சக்தியால் அவரது உடல் உடைந்துவிட்டது. சோமதத்தர் தோற்கடிக்கப்பட்ட நிலையில் அவரது போர் வீரர்கள் யூயுதனரின் உதவிக்கு விரைந்தனர். ஆனால் அவர்கள் பாண்டவர்களின் வலிமைக்கு இணையாக இருக்கவில்லை. இதற்கிடையில் குருக்களின் போதகர் துரோணர் ஒரு கொடிய நடனத்தில் பறக்கும் அவர்களின் அம்புகளான யுதிஷ்டிரருடன் மோதினார். பிரிதாவின் மகன் துரோணரை 7 கூர்மையான அம்புகளால் துளைத்தார். ஆனால் பிராமல போர் வீரர் 5 தண்டுகளால் பதிலடி கொடுத்தார். பொற்றிரமடைந்தது. 2 தரப்பினரும் ஒரு அம்புலம் கூட விட்டு கொடுக்கவில்லை. வாசுதேவ தலையிட்டு யுதிஷ்டிரனை துரோணரை விட்டு வெளியேறி குருக்களுக்கு எதிராக பீமன் மற்றும் அதுலனுடன்
படைகளுடன் சேருமாறு வலியுறுத்தினார். மன்னர் யுதிஷ்டிரர் அவரது வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து பீமன்குரு போர் வீரர்களுடன் மோதிய இடத்தை நோக்கி முன்னேறினார். இரவு போர்க்களத்தில் இறங்கியதும் துரோணர் தனது எதிரிகளை உக்காமான நெருப்பைப் போல விழுங்கத் தொடங்கினார். அவருக்கு முன் பஞ்சாலர்கள் நடுங்கினர். போதகரின் அம்புகள் சரியாக அடிக்கும்போது அவர்களின் எண்ணிக்கை குறைந்தது. வானம் மிக நேரத்தில் ஆழமான நிழலாக இருந்தது. காற்று தூசியால் அடர்த்தியாக இருந்தது. போர்க்களத்தில் இரு படைகளும் மோதிக்கொண்டதால் உலகம் குழப்பத்தில் மூழ்கியது. மன்னர் திருதராஷ்டிரரின் அர்ப்பணிப்புள்ள ஊழியரான சன்சேயா கலவரத்தின் மத்தியில் நின்று நடந்த நிகழ்வுகளை நினைவு கூர்ந்தார் போல் தீரமடைந்த போது போராளிகள் ஒருவரை ஒருவர் பார்க்க சிரமப்பட்டனர். அடர்ந்த இருளால் அவர்களின் பார்வை பாதிக்கப்பட்டது. துரோணர் மற்றும் கணன் தலைமையிலான போர் வீரர்கள் தங்கள் உள்ளுணர்வு மற்றும் தங்கள் எதிரிகளின் பெயர்களால் மட்டுமே வழிநடத்தப்பட்டு பொறுப்பற்ற கைவிடுதலுடன் போராடினர். மோதும் எஃகு யானைகளின் இடி முழக்கம் மற்றும் விழுந்தவர்களின் அரல்களால் காற்று நம்பியது. பீமனும் பிரிசாதனின் மகனும் தலைமையிலான பாண்டவர்கள் கத்தவரியின் வெறியில் கௌரவர்களின் படைகளுடன் மோதினர். வீரர்களின் இதயங்கள் விரக்தியால் கனத்த நிலையில் இருந்ததை சஞ்சயா விவரித்தார். இருள் அவர்களின் உணர்ச்சிகளை பெருக்கி பீதியாலும் குழப்பத்தாலும் ஆதிக்கப்படக்கூடியதாக இருந்தது. போர் அதன் உச்சகட்டத்தை எட்டியதும் போராளிகள் எல்லா திசைகளிலும் தப்பி ஓடத் தொடங்கினர். தங்கள் நிலைகளை கைவிட்டு படுகொலையிற் பாதையை விட்டு வெளியேறினர். ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் இருபுறமும் விழுந்தனர். இடைவிடாத தாக்குதலால் அவர்களின் உடல்கள் உடைந்து நொறுங்கின. சன்சேயாவின் வார்த்தைகள் முற்றிலும் பேரழிவின் படத்தை வரைந்தன. யதார்த்தத்தின் துணி கிழிந்தது போல் இருந்தது. இந்த குழப்பத்தின் மத்தியில் மன்னர் திருதராஷ்டிர அந்த துரதிருஷ்டவசமான மணிநேரங்களில் சன்சேயாவிடம் தனது சொந்த மனநிலை விவரிக்கச் சொன்னார். அவரும் மற்ற வீரர்களும் அச்சம் மற்றும் நிச்சயமற்ற தன்மையால் விவரப்பட்டதாகவும் அவர்களின் புலன்கள் இருளால் மங்கிவிட்டதாகவும் இடைவிடாத சண்டையால் அவர்களின் ஆற்றல் குறைந்து விட்டதாகவும் சன்சேயா வெளிப்படுத்தினார். ஆனால் இரவு செல்ல செல்ல அடிவானத்தில் நம்பிக்கையின் ஒரு ஒளி தோன்றியது. துரியோதனனின் தலைமையின் கீழ் கௌரவ படைகள் போர்க்களத்தை விளக்குகளால் ஒளிய செய்ய ஒரு திட்டத்தை வகுத்தன. போர் வீரர்கள் எப்படி எரியும் தீபங்களை எடுத்து இருண்ட நிலப்பரப்பில் ஒரு சூடான பிரகாசத்தை வெளிப்படுத்தினர் என்பதை சஞ்சய் விவரித்தார். போர்க்களத்தில் ஒளி பரவியதும் படைகள் வண்ணங்கள் மற்றும் அசைவுகளின் பிரகாசமான காட்சியாக மாறியது. துரோணர் தலைமையிலான கௌரவர் படைகள் தங்க காசத்தில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்தன. அதே நேரத்தில் அதுனனின் மகள் தலைமையிலான பாண்டவர்கள் கடுமையான உறுதியுடன் பிரகாசித்தனர். காந்தர்வர்கள், யட்சர்கள், முனிவர்கள் மற்றும் அப்சரர்கள் போர்க்களத்தில் இயங்கும்போது தடவுள்களும் சண்டையில் இணைந்ததாக தோன்றியது. காற்றில் பறக்கும் காட்டுகளின் சத்தம், யானைகளின் எக்காலத்தின் இடி, எகுமிது எகுமோதல் ஆகியவற்றால் காற்று நிரம்பியது. சன்சேயாவின் வார்த்தைகள் மூச்சடைக்கக்கூடிய அழகு மற்றும் பயங்கரவாதத்தின் படத்தை வரைந்தன. யதார்த்தத்தின் துணி மீண்டும் ஒரு முறை கிழிந்தது போல் இருந்தது. குழப்பம் மற்றும் அழிவின் இந்த சூறாவளியில் ஒரு உருவம் தனித்து நின்றது. அஸ்வத்தமான், ஒரு உயர்ந்த ஆன்மா கொண்ட பிராமணர். அவர் தனது நெருப்பு சக்தியை ஒரு எரியும் சூரியனைப் போல பயன்படுத்தினார். அவரது இருப்பு பற்றுவது போல் தோன்றியது. போர்க்களத்தில் சூரியன் அஸ்தமித்து கூடியிருந்த பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் படைகளின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. இரு படைகளும் ஒருவரை ஒருவர் எதிர்கொண்டபோது காற்று பதற்றத்தால் அடர்த்தியாக இருந்தது. அவர்களின் இதயங்கள் உறுதியுடனும் கோபத்துடனும் பிரகாசித்தன. மன்னர் திருதராஷ்டிரரின் தேரொட்டியான சன்சேயா அவரது பக்கத்தில் நின்று நாடகம் வெளிவருவதை பார்த்தார். இருள் ஆழமடைந்த போது தங்க ஸ்டாண்டுகளில் வைக்கப்பட்ட விளக்குகள் நறுமணமுள்ள எண்ணெயால் நிரப்பப்பட்டு போர்க்களத்தின் மீது ஒரு சூடான வெளிப்புற ஒளியை வீசின. எஃகு மீது எஃகு மோதியதால் யதார்த்தத்தின் புனி கீழ்ந்தது போல் பூமியே எரிந்தது போல் தோன்றியது. யானைகள், குதிரை வீரர்கள், கார் போர் வீரர்கள் மற்றும் காலாட்படை அனைவரும் போரின் வெறித்தனத்தில் ஈடுபட்டனர். அவர்களின் அழுகைகள் மற்றும் கர்த்தனைகள் இரவு காற்றில் எதிரொலித்தன. போரின் முன்னணியில் பாண்டவ இளவரசரான அர்ஜுனன் இருளில் நட்சத்திரங்களைப் போல எரியும் தனது
சக்கரங்களுடன் களத்தில் ஏறினார். அவரது அம்புகள் வேகமாறவும் உண்மையாகவும் பறந்தன. கௌரவர்கள் தங்கள் அணிகளின் வழியாக அழிவிற்கான பாதையை நகர்த்தி கொண்டிருந்தபோது அவரது அம்புகள் இடது மற்றும் வலது புறத்தில் மோதின. வணக்கத்திற்குரிய போதகர் துரோணர் அவருடன் போராடினார். அவரது ஈட்டிகள் மின்னலைப் போல ஒளிரும் போது அவர் போரிட்டார். ஆனால் குழப்பம் மற்றும் படுகொலைகளின் மத்தியில் சன்ஷாவின் எண்ணங்கள் பக்கவாட்டில் இருந்து பார்த்தவர்களின் மனதை நோக்கி திரும்பின. தனது மகன் துரியோதனன் தாக்குதலை வழிநடத்தியதைக் கண்ட திருதராஷ்டிரரின் மனநிலை என்னவாக இருந்தது? துரோணரின் பக்கங்களையும் பின்புறத்தையும் பாதுகாத்த துணிச்சலான போர் வீரர்கள் யார்? மேலும் துருபதாவின் மகளான கிருஷ்ணஜிம்னா மாபெரும் போதகரை தோற்கடிக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டவர் யார்? சஞ்சயர் இந்த கேள்விகளை சிந்தித்த போது அந்த துரதிருஷ்டவசமான இரவின் நிகழ்வுகளை நினைவு கூற திரும்பினார். தனது வழிகாட்டியை பாதுகாக்க உறுதியாக இருந்த துரியோதனன் தன்னை சுற்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட துணிச்சலான வீரர்களின் குழுவை கூட்டினார். விட்டனா, சிதாசேனா, சுபர்ஸ்வ மற்றும் திகவாறு மற்றவர்களுடன் அவர்கள் ஒன்றாக துரோணரை சுற்றி ஒரு பாதுகாப்பு குழுவை உருவாக்கினர். அவர் களத்தில் இறங்கும்போது போதகை முன்னோக்கி வற்புறுத்தினர் போர் தீவிரமடைந்தது. இரு தரப்பினரும் கால் கொடுக்கவில்லை. அர்ஜுனனின் அம்புகள் அடர்த்தியாகவும் வேகமாகவும் பறந்து கௌரவருக்கு பிறகு கௌரவரை தாக்கின. அதே நேரத்தில் துரோணரின் ஈட்டிகள் பாண்டவர்களின் அணிகளில் கத்தியைப் போல வேட்டப்பட்டன. இரு படைகளும் மோதிக்கொண்டபோது அவர்களின் கால்களுக்கு அடியில் பூமி அதிர்ந்தது. அவர்களின் அழுகைகளும் ககளைகளும் காது கேளாத கூச்சலில் கலந்த நிரல் செல்ல செல்ல போர் நிறுத்தப்படுவதற்கான அறிகுறிகள் எதுவும் தென்படவில்லை. கௌரவர்களின் தலைவிதி ஆபத்தான நிலையில் கிடக்கிறது என்பதை அறிந்த சஞ்சயன் கனத்த இதயத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். துரியோதனனின் திட்டம் வெற்றி பெறுமா அல்லது பாண்டவர்களின் வலிமை வெல்ல முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கும்? இரு படைகளும் மோதிக்கொண்டபோது அவர்களின் தலைவிதிகள் ஒரு வலிமையான நாடாவின் நூல்களைப் போல பின்னி பிணைந்திருப்பதை ஆழம் மட்டுமே சொல்லும். இரவு இருட்டாகவும் முன்கூட்டியதாகவும் இருந்தது. படைகள் எஃகு மற்றும் கோபத்தின் வெறியில் மோதிக்கொண்ட போது காற்று பதற்றத்தால் அடர்த்தியாக இருந்தது. தர்மாவின் மகன் மன்னர் யுதிஷ்டிரன் தனது ரதத்தின் மீது உயரமாக நின்று தனக்கு முன்னால் உள்ள குழப்பத்தை ஆய்ந்தார். அவர் தனது படைகளான பஞ்சாலர்கள், சோமகர்கள் மற்றும் பாண்டவர்களை உரையாற்றினார். அவரது குரல் போரின் இறைச்சலுக்கு மேல் சுமந்து சென்றது. துரோணருக்கு எதிராக தனியாக போராடுங்கள் என்று அவர் உறுதியுடன் கட்டளையிட்டார். அவரை கொல்வோம். பஞ்சலாக்களும் சோமதர்களும் முன்னேறி சென்றனர். அவர்களது போர் கூக்குரல்கள் இரவெங்கும் எதிரொலித்தன. அவர்கள் மகா தேரோட்டியான துரோணரை தாக்கினர். கோபம் மற்றும் போர் ஆசையால் தூண்டப்பட்ட நமது படை சண்டைக்குள் நுழைந்தது. நமது ரதங்கள் காது கேளாத வீழ்ச்சியுடன் தங்கள் மீது மோதியது. கிருதிகாவின் மகனான கிருதவன் அவர்களில் ஒருவராக இருந்தார். அவர் யுதிஷ்டிரரை குறிவைத்த போது அவரது முகம் கோபத்தில் முறுக்கப்பட்டது. ராஜாவின் சகோதரர் சலதேவர் துரோணரை நோக்கி சவாரி செய்தார். அவரது வில்லிலிருந்து அம்புகள் ஒரு கொடிய மழையைப் போல பறந்தன. வலிமையான போர்வீரரான பீமன் தனது ரதத்தின் மீது முன்னேறினார். அவரது பிரமாண்ட வடிவம் கணக்கிடப்பட வேண்டிய ஒரு படைக்குழுக்களின் அரசனான துரியோதனன் பீம்சேனா மீது தன்னை தானே எய்ந்து கொண்டார். அவர்களின் ரதங்கள் எஃகு மற்றும் தூசியின் மழையில் ஒன்றாக நொறுங்கின. மத்தியின் மகன் நகுலனும் பிடிபட்டார். அவரது ரம்புகள் நேராகவும் பறந்தன. அவர் சகுனியின் மகன்களுக்கு எதிராக போரிட்டார். சரபத்தின் மகன் கிருபா கடுமையான சண்டையில் பூட்டப்பட்ட 2 வீரர்களான சிகந்தனுக்கு எதிராக எதிர்கொண்டால் போர் தீவிரமடைந்த போது யானை சவாரி செய்பவர்கள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டனர். அவர்களின் மாபெரும் வடிவலல் கட்டங்களைப் போல ஒருவருக்கொருவர் மோதியது. குதிரை வீரர்கள் புறப்பட்டு சென்றனர். சந்திர ஒளி ஈட்டிகளும் வாள்களும் ஒளிரும் போது அவர்கள் ஒருவருக்கொருவர் காது கேளாத கூக்குரலுடன் தாக்கிக் கொண்டனர். ஆண்கள் இடப்புறமும் வலப்புறமும் விழுந்தனர். 100கணக்கானவர்களால் படுகொலை செய்யப்பட்டனர். அவர்களின் உடல்கள் எதிர்கால இலைகளைப் போல போர்க்களத்தில் சிதறி கிடந்த யுதிஷ்டிரனின் தேரை சுற்றி வளைத்து கீர்த்தவர்மன் அவரை அம்புக்கு நேர் இலக்கு வைத்தார்.
ஆனால் மன்னர் அவ்வளவு எளிதில் தோற்கடிக்கப்பட மாட்டார். கடுமையான கூக்குரலுடன் அவர் கீர்த்தவர்மனின் கைகளையும் மாரபையும் 10 அம்புகளால் துளைத்து போர்வீரனை பின்வாங்கினார். போர் தீவிரமடைந்தது. இரு தரப்பினரும் மோதல்கள் மற்றும் எதிர்த்தாக்குதல்களை நடத்தினர். யுதிஷ்டிரரின் கவசங்கள் கிருதவர்மனின் தண்டுகளால் துண்டிக்கப்பட்டன. இருப்பினும் அவர் போராடினார். போர் வீரரை தாக்க ஒரு கடுமையான ஈட்டியை எடுத்தார். ஆனால் அது கூட கிருதவர்மனின் திறமைக்கு பொருந்தவில்லை. அவர் அதை எளிதாக 2ஆக வெட்டினார். இறுதியாக லித்தியம் போர் தோன்றிய பிறகு யுதிஷ்டிரர் போரிலிருந்து பின்வாங்கினார். அவரது ரசத்தை இழந்தார். அவரது தேர் அழிக்கப்பட்டது. வலிமையான போர் வீரர் கிருதவர்மன் வெற்றி பெற்றார். ஆனால் அந்த வெற்றியின் விலை உண்மையில் அதிகமாக இருந்தது. துரோணரின் சக்கரம் இன்னும் திரும்பியது. பெரும் போரின் மத்தியில் 2 சக்தி வாய்ந்த போர் வீரர்களான சிமியின் பேரனான சத்யகி மற்றும் குரு போர் வீரரான பூரி ஆகியோருக்கு இடையே ஒரு கடுமையான சண்டை வெடித்தது. இந்த 2 கைட்டான்களும் மோதிக்கொண்டதால் போர்க்களம் பதற்றத்தால் நிரம்பி வழிந்தது. அவர்களின் வில்லுகள் ஒவ்வொரு சாட்டிலும் பாடுகின்றன. தீதமடைந்த போது சத்யகி பூரியின் மார்பில் 5 கூர்மையான தண்டுகளால் துளைத்தார். இதனால் அவரது இரத்தம் சுதந்திரமாக பாய்கிறது. கோபமடைந்த பூரி சத்யகியை 10 விரைவான அம்புகளால் துளைத்து பதிலடி கொடுத்தார். மேலும் இரு வீரர்களும் அடிகளை பரிமாறிக்கொள்ளத் தொடங்கினர். ஒவ்வொருவரும் மற்றொன்றை முறியடிக்க முயன்றனர். அவர்களின் அம்பு மழை ஒரு வெள்ளம் போல இருந்தது. இடைவிடாத நீரோட்டத்தில் ஒருவருக்கொருவர் மழை பெய்து கொண்டிருந்தது. அவர்கள் மோதும்போது இரத்தம் மற்றும் வியர்வையின் வாசனையால் காற்று நிரம்பியது. அவர்களின் கோபத்தின் எடையின் கீழ் அவர்களின் வில்லு அழுத்தப்பட்டன. ஒரு கணம் இருவராலும் மேலிடத்தை பெற முடியாது என்று தோன்றியது. ஆனால் பின்னர் சத்யகி அதன் உச்சத்தில் இருந்த கோபம் பூரியின் வில்லை ஒரு விரைவான ஸ்ட்ரோக் மூலம் துண்டித்தது. எவ்வாறாயினும் பூரி எளிதில் தோற்கடிக்கப்படக்கூடிய ஒருவராக இருக்கவில்லை. அவர் விரைவாக மற்றொரு வில்லை எடுத்து சத்யகியை நோக்கி 9 அம்புகளை வீசினார். அவர் முன்னேறி செல்லும்போது எதிர்ப்புடன் சிரித்தார். போர் தீவிரமடைந்தது. ஒவ்வொரு போர் வீரரும் மற்றொரு அடியை அடிப்பதற்கு பொருத்தமாக இறுதியாக பூரி தனது ரதத்திலிருந்து விழுந்தார். ஒரு விரைவான ரட் துளைத்தார். பூரி காயமடைந்த நிலையில் துரோணரின் மகனும் கௌரவர்களின் மிகச்சிறந்த வீரர்களில் ஒருவருமான அஸ்வத்தாமன் சண்டைக்கு விரைந்தார். கோபத்தில் செம்பு போன்ற கண்கள் எரியும் நிலையில் அவர் சத்யகி மீது தன்னை வீசினார். எங்கிருந்தும் வருவதில்லை என்று தோன்றிய அம்புகளை அவர் மீது பொழிந்தார். போர் தீவிரமானது. ஒவ்வொரு போர் வீரரும் அடிகளை பரிமாறிக்கொண்டனர். அவர்கள் சண்டையிடும்போது அவர்களின் வில்லுகள் பார்லெலிமாவின் மகன் ராட்சசனாகிய அஸ்வத்தாமனுக்கும் கட்டோட்காச்சாவுக்கும் இடையிலான சண்டையும் அதே அளவு கடுமையானதாக இருந்தது. கட்டோட்காச்சாவில் அஸ்வத்தாமன் அம்புக்கு நேர் அம்பை வீசினார். ஆனால் ராட்சசனின் வலிமையும் சுறுசுறுப்பும் ஒவ்வொரு அடியையும் எளிதில் தவிர்க்க அனுமதித்தது. போர் தீவிரமடைந்தது. அவர்களின் அம்புகள் ஒரு கொடிய நடனம் போல முன்னும் பின்னுமாக அறந்தன. போர்க்களத்தின் மற்றொரு பகுதியில் வாயுவின் சக்தி வாய்ந்த மகனான பீமன் கௌரவ மன்னரான துரியோதனருடன் மோதிக்கொண்டார். ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் முறியடிக்க முயன்றபோது அவர்களின் வில்லுகள் பாடின. துரியோதனன் பீமனை நோக்கி அம்புக்கு அம்பு வீசினார். ஆனால் பாண்டவ போர் வீரர் எளிதில் தோற்கடிக்கப்படவில்லை. கடுமையான கூக்குரலுடன் பீமன் துரியோதனை நோக்கி ஒரு இரும்பு தாக்குதலை வீசி அவரை பெரிய பலத்துடன் தாக்கினான். கௌரவ மன்னர் பின்வாங்கினார். அவரது வில் உடைந்து விட்டது. ஒரு கணம் பீமன் மேல் கையை பிடித்து விட்டதாக தோன்றியது. ஆனால் துரியோதனன் விரைவாக மற்றொரு வில்லை எடுத்தான். போர் தீவிரமடைந்தது. அஸ்வத்தாமனுக்கும் கட்டோட்காச்சாவுக்கும் இடையிலான சண்டையின் உச்சக்கட்டத்தை அடைந்தபோது இரு போர் வீரர்களும் மோதிக்கொண்டனர். போர் தீவிரமடைந்தது. வீரர்கள் எஃகு மற்றும் அம்புகளின் வெறித்தனத்தில் மோதிக்கொண்டனர். சன்சேயா விட்டதானாவின் மகன் கண்ணன் பாஞ்சாலாவைச் சேர்ந்த சக்தி வாய்ந்த போர் வீரரான சகதேவனை எதிர்கொள்வதை பார்த்தார். அவர்களின் மோதல் பார்ப்பதற்கு ஒரு காட்சியாக இருந்தது. இருவரும் அடிகளை பரிமாறிக்கொண்டனர். ஆனால் மேற்கழியை பெறவில்லை. போர்க்களத்தில் கர்ணனின் திறமை தெளிவாக தெரிந்தது. அவர் சகதேவரை 9 தண்டுகளால் துளைத்து
அவரை தடுமாறினார். ஆனால் சகதேவர் சரணடைய மறுத்துவிட்டார். மேலும் கடுமையான உறுதியுடன் அவர் மீண்டும் ஒருமுறை கர்ணனை நோக்கி தன்னை தானே செலுத்திக் கொண்டார். இந்த முறை அவர் உண்மையாக அடித்தார். கர்ணனை 9 நேரான அம்புகளால் துளைத்தார். அவை எங்கிருந்தும் வருவதில்லை என்று தோன்றியது. 2 வீரர்களும் மோதிக்கொண்ட போது கூட்டம் தனது கூட்டு மூச்சை பிடித்தது. அவர்களின் அசைவுகள் மின்னல் வேகத்தில் இருந்த கர்ணனின் பதில் விரைவாகவும் ஏக்கமற்றதாகவும் இருந்தது. 100 நேரான தண்டுகளுடன் அவர் சகதேவனை துளைத்து அவரை பின்னோக்கி திருப்பினார். பின்னர் அவரது மணிக்கட்டில் ஒரு திறமையான பீக் மூலம் அவர் பிந்தையவரில் சரம் வில்லை வெட்டி அதை பயனற்றதாக மாற்றினார். சகதேவா தடையின்றி மற்றொரு வில்லை எடுத்து மீண்டும் ஒரு முறை கர்ணனை நோக்கி தன்னை திருப்பிக் கொண்டார். இந்த முறை அவர் சுராவின் மகன் மீது 20 அம்புகளை தரையேற்க முடிந்தது. இது கூடியிருந்த போர் வீரர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனால் சகாதேவர் மேல் கையை பெறுவதாக தோன்றினாலும் கர்ணன் பதற்றமடையவில்லை. மணிக்கட்டை வேகமாக அசைத்து சகதேவரின் குதிரைகளை பல நேரான தண்டுகளால் அடித்து அவை தரையில் மோதியது. அடுத்தவரின் ஓட்டுநர் யமனின் வசிப்பிடத்திற்கு ஒரு அகலமான தலை தண்டால் அனுப்பப்பட்டார். அதன் நோக்கங்கள் குறித்து எந்த சந்தேகமும் இல்லாத சகாதேவர் வேத்தியில் பட்டயத்தையும் கேடயத்தையும் எடுத்தார். ஆனால் கர்ணன் இடைவிடாமல் இருவரையும் எளிதில் வெட்டி சகதேவனை திருப்பினார். கர்ணன் மீது மீண்டும் ஒரு முறை தன்னை தானே எறிந்தபோது அவரது கண்கள் கோபத்தால் பிரகாசித்தன. இந்த முறை தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட கனமான கதையை ஏந்தியிருந்தார். 2 போர் வீரர்களும் மோதி கொண்டதை கூட்டம் வியப்புடன் பார்த்தது. அவர்களின் அசைவுகள் மின்னல் வேகத்திலும் கழிக்க முடியாத வேகத்திலும் இருந்தன. ஆனால் சகதேவர் வேகத்தை அதிகரிக்க தொடங்கிய போது கூட கர்ணன் ஒரு படி மேலே இருந்தார். தனது தண்டுகளுடன் அவர் கதையை வெட்டி அதை தரையில் மோதியது. சகதேவர் அடுத்ததாக கர்ணனை நோக்கி ஒரு காட்டை வீசினார். ஆனால் பிந்தையரின் பிரதிபலிப்புகள் வேவாக இருந்தன. மேலும் விரைவான ஏற்றத்துடன் அவர் அதை வெட்டினார். கோபமடைந்த சகாதேவர் தனது ரதத்திலிருந்து குதித்து ஒரு கார் சக்கரத்தை எடுத்து அதை தனது முழு பலத்துடன் கர்ணன் மீது வீசினார். ஆனால் இதுவும் சூதாவின் மகனை தடுக்கவில்லை. அவர் பல ஆயிரக்கணக்கான அம்புகளுடன் மானத்தின் கத்தியைப் போல சக்கரத்தின் வழியாக வெட்டினார். கோபத்தால் எய்யும் சகதேவரின் கண்கள் கர்ணன் மீது தண்டுகளின் புயலை வீசியதால் கூட்டம் ஆச்சரியத்தில் மூச்சு திணறியதுகார். தடயங்கள் நுரங்கள் யானைகளின் கைகால்கள் மற்றும் குதிரை சண்டையினால் ஆரிக்கப்பட்ட நிலப்பரப்பின் மீது சூரியன் மறைந்து கொண்டிருந்த போது சஞ்சயா தனது கண்களுக்கு முன்னால் நாடகம் வெளிவருவதை பார்த்தார். சென்னை ஆட்சியாளர் தனது தண்டுகளின் மேகங்களுடன் விராடனையும் அவரது படைகளையும் சூழ்ந்திருந்தார். அவர்கள் துரோணரை எதிர்கொள்ள வேகமாக சென்று கொண்டிருந்தனர். இந்த 2 பெரிய வில்லாளிகளும் ஒருவருக்கொருவர் எதிர்கொண்ட போது காற்று பதற்றத்தால் மின்னலாக இருந்தது. அதன்பின் நடந்த போர் பழங்காலத்தில் வாலாவுக்கும் வாசவனுக்கும் இடையே நடந்த புகழ்பெற்ற சண்டையின் மறுபிரவேசம் போன்றது. மிட்டாஸ் ஆட்சியாளர் விராடனை 100 நேரான தண்டுகளால் தாக்கினார். ஆனால் மன்னர் 9 கூர்மையான அம்புகளுடன் பதிலடி கொடுத்தார். அதைத் தொடர்ந்து 3 எழுபது பின்னர் மேலும் 100 சண்டை தீவிரமடைந்த போது மெட்ராஸ் ஆட்சியாளர் விராடனின் ரதத்துடன் இழைக்கப்பட்ட 4 குதிரைகளை வெட்டினார். இதனால் அவர் சிக்கி தவித்தார். ஆனால் விராடர் சரணடைய மறுத்தார். கடுமையான அழுகையுடன் அவர் தனது காரில் இருந்து குதித்து தனது வில்லை இழுத்து ஆக்குபவரை நோக்கி தீவிரமான தண்டுகளை வீசினார். இருப்பினும் மெட்ராஸ் ஆட்சியாளர் தைரியமாக இருந்தார். தொடர்ந்து ராஜாவின் மீது அம்புகளை பொழிந்தார். போரின் முடிவு மெட்ராஸ் ஆட்சியாளருக்கு சாதகமாக இருக்கும் என்று தோன்றியது போல் விராடரின் சகோதரரான சாத்தானிகா தனது தேரில் ஏறி ஓரி சேர தயாரானாக. இருப்பினும் மெட்ராஸ் ஆட்சியாளருக்கு வேறு திட்டங்கள் இருந்தன. ஒரு விரைவான இயக்கத்துடன்
அவர் சாத்தானிகாவை பல தண்டுகளுடன் புலைத்து அவரை தரையில் விழச் செய்தார். அவரது சகோதரர் விழுவதைக் கண்டது விராடருக்கு மிகவும் அதிகமாக இருந்தது. மேலும் கடுமையான அழுகையுடன் அவர் வீழ்ந்த வீரரின் மீது குதித்தார். போரைத் தொடர தயாராக இருந்தார். தரமான மற்றும் மாலைகளால் சூழப்பட்ட தேரில் அமர்ந்திருந்தபோது அவர் கோபத்துடனும் உறுதியுடனும் தனது கண்களை அகலமாக திறந்து கொண்டார். புதுப்பிக்கப்பட்ட வீரியத்துடன் அவர் மெட்ராஸ் களத்தின் ஆட்சியாளரின் மீது இறக்கைகள் கொண்ட அம்புகளை வீசினார். ஆனால் பிந்தையவர் எளிதில் தோற்கடிக்கப்படக்கூடியவர் அல்ல. அவர் 100 நேரான தண்டுகளுடன் விராடனை மார்பில் துளைத்தார். மன்னர் தனது அரத்தின் முட்டை மாடியில் அமர்ந்தார், காயமடைந்தார் மற்றும் மயங்கினார். அவரது ஒட்டுநர் அம்புகளால் அடித்து நொறுக்கப்பட்டதைக் கண்டு அவரை போர்க்களத்திலிருந்து தூக்கிச் சென்றார். விராடனுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்த படைகள் குழப்பத்தில் தப்பி ஓடின. மெட்ராஸ் ஆட்சியாளரின் அம்புகளால் பின்தொடரப்பட்ட நேரவு விழத் தொடங்கிய போது வாசுதேவனும் அர்ஜுனனான தனன்சியனும் சால்யா நிறுத்தப்பட்டிருந்த இடத்தை நோக்கி முன்னேறினர். ஆனால் அவரை அடைவதற்குள் சம்பவ இடத்தில் ஒரு புதிய போட்டியாளர் தோன்றினார். 8 குதிரைகளுடன் கட்டப்பட்ட ரதத்தில் சவாரி செய்த ராட்சகரின் இளவரசர் ஆலம்புசா. அவரது முகம் பார்ப்பதற்கு பயங்கரமான காட்சியாக இருந்தது. அர்ஜுனனுக்கும் ஆலம்புசாவுக்கும் இடையே நடந்த போர் பயங்கரமானதாகவும் அற்புதமானதாகவும் இருந்தது. இரு வீரர்களும் பரஸ்பரம் தாக்கிக் கொண்டனர். அவர்களது அம்புகள் புயலைப் போல காற்றில் பாய்ந்தன. ஆனால் இறுதியில் அர்ஜுனனே வெற்றி பெற்று ஆலமை வெட்டினார். போர்க்களத்தில் ஏகு மற்றும் அம்புகளின் வெறித்தனத்தில் படைகள் மோதிக்கொண்டபோது சூரியன் கீழே விழுந்தது. வீரர்கள் தங்கள் உயிருக்கு போராடுவதை சஞ்சயா ஆர்வத்துடன் பார்த்தார். களத்தின் ஒரு மூலையில் திருதராத்திரரின் மகன் சித்ராசேனா நகுலாவின் மகன் சாத்தானிகாவை எதிர்கொண்டார். இரு வீரர்களும் அடித்து கொண்டனர். ஒவ்வொருவரும் மற்றொன்றின் மீது அடிகளை வீசினர். சாத்தானிகா 5 அம்புகளால் சித்திரசேனனை துளைத்தார். ஆனால் பிந்தையவர் விரைவாக பதிலடி கொடுத்தார். மார்பில் 9 கூர்மையான தண்டுகளால் சாத்தானிகாவை தாக்கினார். 2 வீரர்களும் சமமாக பொருந்தியதாக தோன்றினர். அவர்களின் கவசங்கள் சிதைந்தன. அவரின் உடல்கள் தொடர்ந்து அம்புகளின் தடுப்பிலிருந்து அடித்து நொறுக்கப்பட்டன. ஆனால் பின்னர் சித்திரசேனாவின் காசத்தை பல நேரான தண்டுகளால் துண்டித்ததால் சாத்தானிகாவின் உயர்ந்த திறமை தெளிவாக தெரிந்தது. தனது காசத்திலிருந்து விலகிய சித்ராசேனா சரியான நேரத்தில் பாம்பு தனது கலையில் உதைப்பது போல் அழகாக இருந்தார். அவர் மற்றொரு வில்லை எடுத்து சாதனிகாவை தாக்கத் தொடங்கினார். ஆனால் பிந்தையவர் இடைவிடாமல் சித்ராசேனாவின் தரத்தையும் பின்னர் அவரது வில்லையும் வெட்டினார். இருப்பினும் சக்தி வாய்ந்த போர் வீரர் ஒவ்வொரு எதிரியையும் துளைக்கும் திறன் கொண்ட மற்றொரு வில்லை விரைவாக எடுத்தால் தரப்பினரும் ஒரு அங்குலம் கூட கொடுக்காமல் போர் தீவிரமடைந்தது. நகுலாவின் மகன் சித்திரசேனாவின் 4 குதிரைகளையும் அவர்களின் ஓட்டுநரையும் வெட்டிவிட்டார். ஆனால் பிந்தையவர் தனது காரிலிருந்து கீழே குதித்து சாத்பானிகாவை தொடர்ந்து அம்புகளால் தாக்கினார். இறுதி அடியில் நகுலாவின் மகன் சித்திரசேனாவின் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டவில்லை. அது இன்னும் பயன்பாட்டில் இருந்தபோது அடித்தார். தூசி தணிந்தபோது சன்சே தனது கவனத்தை களத்தின் மற்றொரு பகுதிக்கு திருப்பினார். அங்கு கணனின் மகன் விருசாதேனா சக்தி வாய்ந்த போர் வீரரான துருபதருடன் மோதினார். இரு போர் வீரர்களும் மாறி மாறி தாக்கினர். ஒவ்வொருவரும் மற்றொன்றின் மீது பலமுறை தாக்கினர். எத்தசினா விருசாசேனலின் கைகளிலும் மார்பிலும் 60 அம்புகளால் துளைத்தார். ஆனால் எத்தசேனா விரைவாக பதிலடி கொடுத்தார். எட்டசேனாவை அவரது மார்பின் மையத்தில் பல தண்டுகளால் தாக்கினார். அம்புகளால் கடித்து நொறுக்கப்பட்ட 2 போர் வீரர்களும் 2 முள்ளம்பன்றிகளைப் போல தோற்றமளித்தனர். நேரான அம்புகளால் ஏற்பட்ட காயங்களிலிருந்து பத்தத்தில் குளித்த அவர்கள் 2 கல்பா மரங்கள் அல்லது மலர் சுமைகள் நிறைந்த கிழ்காக்கள் போன்ற வேறொரு உலர பிரகாசத்தை வெளிப்படுத்துவதாக தோன்றியது. விருசிதேனா தொடர்ந்து துருபதனுடன் மோதிக்கொண்டார். இறுதியில் அவரை 9 மற்றும் பின்னர் 70 அம்புகளால் துளைத்தார். ஆனால் துருபதர் விட்டு கொடுக்க மறுத்து விருசிசேனனின் வில்லை அகலமான தலை அம்புடன் 2 துண்டுகளாக வெட்டினார்.
மற்றொரு விலை எடுத்து வலுவான வேகமான நல்ல நிதானமான அம்பை எடுத்து விருசேனனை நோக்கி இலக்கு வைத்தார் போர் தீவிரமடைந்த போது திருதராஷ்டிரரின் மகன் துசாசனா சக்திவாய்ந்த கார்போர்வியரால் பிரதிவிந்தியாவுடன் மோதுவதை சன்சியா பார்த்தார். இரு போர் வீரர்களும் மோதிக்கொண்டனர். ஒவ்வொருவரும் பலமுறை தாக்கினர். போர்க்களத்தில் சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. மோதும் ஏகு மற்றும் இடிமுழக்கம் கொண்ட குழம்புகளின் குழப்பத்தின் மீது ஒரு தங்க பிரகாசத்தை செலுத்தியது. மத்வியின் துணிச்சலான மகன் நவுலல் சுவாலாவின் தந்திரமான மகன் சகுனியை எதிர்கொள்வதை சஞ்சயா மூச்சு திணறலுடன் பார்த்தார். 2 போர் வீரர்களும் தங்கள் வில்லுவை இழுத்தபோது அவர்களின் கண்கள் கடுமையான பார்வையில் மூடப்பட்டன. காத்திருங்கள், காத்திருங்கள் என்று சாவுனி கத்தினார். அவரது குரல் போர்க்களத்தின் குறுக்கே எடுத்து சென்றது. ஆனால் நகுலா தலையின்றி இருந்தார். மேலும் ஒரு விரைவான இயக்கத்துடன் அவர் ஒரு அம்பை வீசினார். அது சாவுலியின் காசத்தில் அதன் அடையாளத்தை தாக்கியது. மோதும் எகு சத்தம் காற்றில் எதிரொலித்தது. 2 போர் வீரர்களும் அடிக்கு அடி பரிமாறிக்கொண்டனர் போமுண்டது. ஒவ்வொரு வீரரும் மற்றவரின் திறமைக்கும் கொடூரத்திற்கும் இணையாக இருந்தனர். அவர்களின் கவசங்கள் அம்புகளால் புரைக்கப்பட்டன. ஆனால் அவர்கள் அடிபணிய மறுத்தனர். காற்றில் அசையும் 2 அழகான கல்வா மரங்களைப் போல தங்கள் காயங்களை மறைக்கும் ஒரு திரவத்துடன் அவர்கள் நகர்ந்தனர். அவர்கள் மோதும்போது வியர்வை மற்றும் இரத்தத்தின் வாசலையால் காற்று நிரம்பியது. அவர்களின் கண்கள் கோபத்தால் எரிந்தன. பின்னர் ஒரு எஃகு மின்னலில் சகுனி அடித்தார். ஒரு முட்கம்பம் நகுலாவின் மார்பை தொலைத்தது. அவரை தரையில் மோதியது. துணிச்சலான போர் வீரன் தனது ரதத்தில் அசையாமல் கிடப்பதை சஞ்சயா திகிலுடன் பார்த்தார். ஆனால் நகுலாவை அவ்வளவு எளிதில் தோற்கடிக்க முடியவில்லை. அவர் சுயநினைவுக்கு திரும்பினார். அவரது கண்கள் கடுமையான உறுதியுடன் எரிந்தன. ஒரு பெரிய கருணையுடன் அவர் சாவுனியை நோக்கி தன்னைத்தானே செலுத்திக் கொண்டார். மீண்டும் மீண்டும் உண்மையால் அம்புகளை பொழிந்தார். சுவாலாவின் மகன் பின்னோக்கி தடுமாறினார். நகுலாவின் இடைவிடாத தாக்குதலால் அவரது வில் சிதைந்து போர் தீவிரமடைந்த போது மற்ற போர் வீரர்களும் சண்டையில் இணைந்தனர். பான்சாலாவின் துணிச்சலான மகனான சிகண்டின் புத்திசாலித்தனமான போதகர் கிருபாவுடன் மோதினார். அவர்கள் அடிக்கு அடி கொடுக்கும்போது அவர்களின் வில்லுகள் பாடின. அவர்களின் அம்புகள் ஒரு கொடிய மழையைப் போல காற்றில் பறந்தன. மோதும் இகு சத்தமாக அதிகரித்தது. போர்க்களம் குழப்பத்தின் கொந்தைப்பாக மாறியது. ஏவுகள் மற்றும் யானைகள் மீது ஒளிரும் விளக்குகளால் மட்டுமே ஒளிரும் இரவு கழிந்தது. வீரர்கள் போராடினர். அவர்களின் முகங்கள் மென்மையான பிரகாசத்தால் ஒளிரும். ஆனால் வெற்றி பெறுவதற்கான கடுமையான உறுதியால் அவர்களின் இதயங்கள் எரிபொருளாக இருந்தன. சன்சேயா போர்த்தீவிரமடைவதை பார்த்து பிரமிப்புடன் பார்த்தார். குழப்பத்தின் மத்தியிலும் கூட அழகை காண முடியும் என்ற அறிவால் அவரது இதயம் கனத்தது. ஏவு கழிந்து கொண்டிருக்க போர் வீரர்கள் சோர்வடையத் தொடங்கினர். அவர்களின் காசுகள் அடித்து நொறுக்கப்பட்டன. அவர்களின் உடல்கள் இடைவிடாத தாக்குதலால் சோர்வடைந்தன. இருப்பினும் அவர்கள் உயிர் வாழ்வதற்கான கடுமையான விருப்பத்தால் உந்தப்பட்டு போராடினர். மேலும் விடியலின் முதல் ஒளி அடிவானத்தின் மீது வந்தவுடன் போர் இறுதியாக குறையத் தொடங்கியது. போர் வீரர்கள் சோர்வடைந்தனர். ஆனால் உடைக்கப்படவில்லை. இந்த பயங்கரமான இரவு நேர மோதலில் நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறிவிட்டார்கள் என்ற அறிவால் அவர்களின் இதயங்கள் கலத்தன. கடுமையான மற்றும் பயங்கரமான போருக்கு மத்தியில் பஞ்சாலாவின் இளவரசர் பிஷ்டஜிம்மா புகழ்பெற்ற போதகர் துரோணரை நோக்கி தனது வலிமையான வில் மற்றும் அம்புகளுடன் சென்றார். அவர் தந்தத்தால் அலங்கரிக்கப்பட்ட துரோணரின் ரதத்தை நெருங்கிய போது பஞ்சலாக்களும் பாண்டவர்களும் போரில் தங்கள் ஆசிரியருக்கு உதவ ஆர்வத்துடன் அவரை சூழ்ந்தனர். அவருக்கு எதிரான ஏராளமான வீரர்களால் தடுக்கப்படாத கிருஷ்ணஜிமா துரோணரை 5 வேகமான அம்புகளால் துளைத்து ஒரு பெரிய கதனையை கட்டவிழ்த்து விட்டார். இருப்பினும் துரோணர் 25 அம்புகளால் எதிர்த்து போராடி கிருஷ்ணஜிம்னாவின் வில்லை மற்றொரு அகலமான தலை அம்பால் பெட்டினார். கோபமடைந்த கிருஷ்ணஜிம்னா தனது உடைந்தவில்லை ஒதுக்கி வைத்து கோபத்தில் உதட்டை கடித்தாகையார் நிலையில் ஒரு புதிய வில்லை கொண்டு துரோணரின் உயிரை பறிக்கும் திறன் கொண்ட ஒரு பேரழிவுகரமான தண்டை அவர் சுட்டார். அம்பு முழு இராணுவத்தையும் உதிக்கும் சூரியனைப் போல ஒளிர செய்தது.
அதை பார்த்த அனைவரின் இதயங்களிலும் அச்சத்தை தூண்டியது. இருப்பினும் கண்ணன் தனது வில்லால் தனது ஒப்பிட முடியாத திறமையை காட்டி தோழரின் ரதத்தை நோக்கி செல்லும்போது தண்டை ஒரு கஜன் துண்டுகளாக விரைவாக வெட்டினார். துரோணரின் மதன் துரோணர், சால்யா, புஷாசனா, சகுனி மற்றும் கண்ணன் ஆகிய 7 வலிமையான போர் வீரர்களுக்கு எதிராக திரிஷ்டத்யும்னா எதிர்கொண்டார். அவர்களின் அம்புகளால் தொலைக்கப்பட்ட போதிலும் திரிஷ்டத்யும்னா சமமான கொடூரத்துடன் பதிலடி கொடுத்தார். ஒவ்வொருவரையும் 3 விரைவான அம்புகளால் தாக்கினார். போல் தீவிரமடைந்த போது திருமசேனா சண்டையில் சேர்ந்தார். திரிஷ்டத்யும்னாவின் காசத்தை துளைத்த ஒரு இறக்கைகள் கொண்ட அம்பை வீசினார். இருப்பினும் திரிஷ்டத்யும்னா விரைவாக எதிர் தாக்குதல் நடத்தி 3 தங்க முனைகள் கொண்ட அம்புகளால் திருமசேனாவை துளைத்து இறுதியில் மற்றொரு அகலமான தலை தண்டால் தலை துண்டித்தார். இதற்கிடையில் தசர குலத்தைச் சேர்ந்த சதிவாய்ந்த போர் வீரரான சத்யகி சம்பவ இடத்திற்கு வந்து திரிஷ்டத்யும்னாவை நோக்கி தனது அம்புகளை சிதறடித்தார். ராதாவின் மகன் கர்ணன் சத்யகியை 10 விரைவான அம்புகளால் துளைத்தார். ஆனால் பிந்தையவர் தனது சொந்த 10 தண்டுகளால் கண்ணனை தாக்கி பதிலடி கொடுத்தார். சத்யகிக்கும் கண்ணனுக்கும் இடையிலான மோதல் பார்ப்பதற்கு ஒரு காட்சியாக இருந்தது. இது பண்டைய காலங்களில் வாலி மற்றும் வாசவாவுக்கு இடையிலான புகழ்பெற்ற போரை நினைவூட்டுகிறது என்று வீரர்களும் மோதிக்கொண்டனர். அம்புக்கு அம்பை பரிமாறிக்கொண்டபோது அவர்களின் வில்லுகள் சுழன்று கொண்டிருந்தன. தசர குலத்தை சேர்ந்த மற்றொரு போர்வீரரான யூதனாவும் களத்தில் சேர்ந்தார். கர்ணனை தனது அம்புகளால் குலுக்கினார். போல் தீவிரமடைந்த போது ராஜாவின் மகனான துரியோதனன் தனது படைகளை அணிதிரட்டி சத்யகியை எல்லா பக்கங்களிலிருந்தும் தாக்கினான். இருப்பினும் சத்யகி அவர்களின் தாக்குதலை எதிர்த்தார். விருஷசேனனின் மார்பில் துளைத்து இறுதியில் கண்ணன் மற்றும் அவரது மகனின் தோல், வேலிகள் மற்றும் வில்லுகளை வெட்டினார். அதையென்று தோன்றியது போல உள் கொந்தளிப்பான புயலைப் போல் போர் மூண்டது. இரவில் முச்சில் படைகள் மோதிக்கொண்டன. கௌரவ இராணுவத்தின் வலிமையான போர் வீரர்கள் சாப்பாத வீரரான யுயுதானா சத்யகி மீது தாக்குதல் நடத்தியதை சஞ்சய மூச்சு திணறலுடன் பார்த்தார். தங்கம் மற்றும் நகைகளால் அலங்கரிக்கப்பட்ட அவர்களின் கார்கள் போர்க்களத்தின் குறுக்கே இடி முழக்கங்கள், குதிரைப்படை மற்றும் யானைகளுடன் வீரர்கள் யுயுதானா சவால் விடும்போது லியோனின் கதனைகளால் காற்று நிரம்பியது. அவரை கொல்ல முடிவு செய்தனர். போரில் வெல்ல முடியாதவனாக இருந்த சிலியின் பேரன் கோபத்துடன் பதிலளித்து அம்புகளின் நீரோட்டத்தை கட்டவிழ்த்துவிட்டு தனது எதிரிகளில் பலரை வேட்டினார். அவரது ரேசர் முகம் கொண்ட அம்புகள் யானைகளின் தெருங்குகள் மற்றும் குதிரைகளின் கழுத்துகள் வழியாக வெட்டப்பட்டன. அவை தரையில் மோதியது. போர்க்களம் விரைவில் வீழ்ந்த வீரர்களின் உடல்கள் அவர்களின் யாவால்கள் மற்றும் வெள்ளை குடைகள் இலையுதிர்கால இலைகளைப் போல சிதறி கிடந்தன. இரவு செல்ல போராளிகளின் காலடியில் பூமி நடுங்கியது. உறுதியான வில்லனான துரியோதனன் யுயுதானனை நோக்கி விரைந்தான். ஆனால் மாதவனில் அர்ஜுனனின் வில்லிலிருந்து சுடப்பட்ட ஒரு டஜன் ரத்தம் குடிக்கும் தண்டுகளால் துவைக்கப்பட்டான். கோபமடைந்த துரியோதனன் 10 அம்புகளால் பதிலடி கொடுத்தான். ஆனால் யுயுதான் காயமின்றி இருந்தான். இதற்கிடையில் பஞ்சலாக்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலான போர் இணையற்ற கொடுமையின் காட்சியை வெளிப்படுத்தியது. சத்யகி தனது மிகுந்த லேசான கையை வெளிப்படுத்தி பல எதிரி வீரர்களை வெட்டினார். அவர்களின் கார்கள் மற்றும் வில்லுகள் அவரது வேகமான அம்புகளால் சிதைந்தன. சிலியின் பேரன் பின்னர் துரியோதனின் குதிரைகளை யமனின் வசிப்பிடத்துக்கு அனுப்பினார். வில்லு இல்லாமல் ஒரு காரில் சிக்கி தவித்தார். இரவு இருட்டாகிய போது தந்திரமான மூலோபாயவாதியான சகுனி அர்ஜுனனை ஆயிரக்கணக்கான கார்கள் மற்றும் யானைகளுடன் சூழ்ந்து கொண்டார். அவர் பாண்டவர்களின் வீரன் மீது வான ஆயுதங்களை வீசினார். ஆனால் அர்ஜுனன் சவாலால் கோபமடைந்ததால் தனது கூர்மையான அம்புகளால் அவர்களின் முன்னேற்றத்தை சோதித்தார். சுவாலாவின் மகன் அர்ஜுனனை 20 தண்டுகளால் துளைத்தார். ஆனால் இறுதியில் எதிரிகளின் கொலையாளியால்
கொல்லப்பட்ட அம்புகள் மற்றும் இறந்த உடல்களால் பூமி ஒரு போர்க்களமாக மாறியது. கொல்லப்பட்ட வீரர்களின் அழுகுறுகளால் காற்று நம்பி வழிந்தது. நரகத்தில் பேய்களின் அலறல்களைப் போல இரவு முழுவதும் அவர்களின் அழுகை எதிரொலித்தது. இந்த கடுமையான இருளின் நேரத்தில் அகிலன் தனது எதிரிகளை தோற்கடித்து சகுனியின் 4 குதிரைகளையும் யமனின் வசிப்பிடத்திற்கு அனுப்பினார். போர் தீவிரமடைந்த போது பிரிஷ்டத்யும்னா துரோணரை 3 அம்புகளால் துளைத்து அவரது வில் சரத்தை வெட்டி இன்னொன்றை மீட்டெடுக்க அனுப்பினார். இருப்பினும் சத்திரியர்களின் அரைப்பவர் 5 அம்புகளுடன் பதிலளித்தார். திருஷ்டத்யும்னாவையும் அவரது ஓட்டுநரையும் துடைத்தார். ஆனால் சக்தி வாய்ந்த கார் போர் வீரர் அடிபணிய மறுத்தார். மகாவு போன்ற தவப விருந்தினரை முறியடித்தார். போர்க்களத்தில் சூரியன் மறைந்து படுகொலையின் மீது ஒரு இருண்ட நிழலை வீசியது. திருதராஷ்டிரரின் மகனான துரியோதனின் ஒரு காலத்தில் சக்தி வாய்ந்த இராணுவம் சிதறியும் உடைந்தும் கிடந்தது. அவர்களின் துணிச்சலான போர் வீரர்கள் பாண்டவர்களின் புகழ்பெற்ற வீரர்களால் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த குழப்பத்தின் மத்தியில் தனது தந்தையின் மிகவும் நம்பகமான தளபதிகளான கர்ணன் மற்றும் துரோணர் மீது வார்த்தைகளை வீசும்போது துரியோதனனின் குரல் இரவு முழுவதும் எதிரொலித்ததில், நீங்கள் இருவரும் என்னை கைவிட்டு விட்டீர்களா என்று துரியோதனன் தனது கோபத்தில் உரக்க கத்தினான். நீங்கள் பாண்டவின் மகன்களை போரில் தோற்கடிப்பீர்கள் என்று சொன்னீர்கள். அதுவே உங்கள் நோக்கமாக இருந்திருந்தால் நீங்கள் ஏன் அப்படி சொல்லவில்லை? நான் அறிந்திருந்தால் பாத்திரர்களுடன் இந்த போரை தூண்டியிருக்க மாட்டேன். ஆண்கள் பத்தியில் இருந்த கர்ணனும் துரோணனும் என்ற 2 காளைகளும் துரியோதனின் வார்த்தைகளால் ஒரு வாத்து போல் துளைத்தன. அவர்கள் கோபத்தில் கதித்தனர். அவர்கள் முகங்கள் கோபத்தால் எரிந்தன. அவர்கள் மீண்டும் ஒரு முறை போருக்கு செல்லும் போது ஆயுதம் ஏந்தியவர்களில் முதன்மையான பெரிய வில்லன் துரோணர் சீலியின் பேரனான சக்தியை முதலில் தாக்கி 10 அம்புகளால் துளைத்தார். கர்ணனும் விருசாசேனனும் அதை பின்தொடர்ந்து ஒவ்வொருவரும் தங்கள் எதிரியை கொடூரமான துல்லியத்துடன் தாக்கினர். 2 படைகளும் இருளில் மோதிக்கொண்டபோது போர்க்களம் குழப்பத்தின் பேரழிவாக மாறியது. சோமகர்கள் அங்கு திறமையான போர்வீரர்கள் எல்லா பக்கங்களிலிருந்தும் அம்புகளை பொழிந்தனர். ஆனால் அவர் உறுதியாக நின்றார். அவரது ஆத்திரம் ஒரு உக்கமான புயல் போல இருந்தது. அவர் இடது மற்றும் வலது சத்திரியர்களை வெட்டினார். அவரது வாள் வெண்ணெய் வழியாத சூடான கத்தி போல அவர்களின் காசத்தை வெட்டுகிறது. இரவு செல்ல செல்ல துரோணரின் இடைவிடாத தாக்குதலால் பஞ்சாலர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். சிலர் தங்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக தங்கள் அன்புக்குரியவர்களை கைவிட்டு பீதியுடன் தப்பி ஓடினர். மற்றவர்கள் துக்கத்தால் பைத்தியம் பிடித்தனர். துரோணரின் பாதையில் தலை தூக்கினர். தங்கள் படைப்பாளரை சந்திக்க மட்டுமே இறக்கும் குரல்களாலும் துயரமடைந்தவர்களில் அழுகைகளாலும் நிரம்பியது. இந்த குழப்பத்தின் மத்தியில் திரநாத்தனனும் கிருஷ்ணனும் தனது நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் பரப்பை பார்த்தனர். அவர் அருணனை அழைத்து படைகளை அணிதிரட்டி துரோணர் மற்றும் கர்ணனை மீண்டும் ஒரு முறை எதிர்கொள்ளுமாறு வலியுறுத்தினார். எனவே இரவு கழிந்தபோது 2 படைகளும் எஃகு மற்றும் இரத்த விரியுடன் மோதிக்கொண்டன. அனைத்தும் விரும்பிவிட்டதாக தோன்றிய போது அந்த வலிமையான போர்வீரரான பீமன் தனது படைகளை அணிதிரட்டி அருளன் மற்றும் கிருஷ்ணருடன் சேர்ந்து போருக்கு சென்றார். அவர்கள் மூவரும் மங்கலான வெளிச்சத்தில் தங்கள் வார் ஒளிரும் துரோணர் மற்றும் கர்ணனை அணுதினர். இவ்வடைகளும் மீண்டும் ஒரு முறை மோதிக்கொண்ட போது போரின் முடிவு ஆபத்தான வகையில் சமநிலையில் தொங்கிக் கொண்டிருந்தது. எனவே இரவு கழிந்தது. குழப்பம் மற்றும் அழிவு ஒரு பிரமை பார்வையில் எந்த முடிவும் இல்லை. சூரியன் போர்க்களத்தின் மீது அஸ்தமித்து அதற்கு முன்னால் ஏற்பட்ட குழப்பத்தின் மீது ஒரு தங்க பிரகாசத்தை செலுத்தியது. எஃகு மீது எஃகு மோதல் குழம்புகளின் இடி விழுந்தவர்களில் அழுகை ஆகியவை. சூட்டாவின் மகன் கர்ணன் ஒரு புயலடித்த புயலைப் போல போருக்கு சென்றபோது காற்றை இறப்பி அவர் பீஷதனின் மகன் பிஷ்டத்யும்னாவை நோக்கி விரைந்த போது பாஞ்சாலை இளவரசர் 5 வேகமான அம்புகளை வீசி கர்ணனின் காசத்தை துளைத்தார். ஆனால் கர்ணன் தாக்குதலால் ஆச்சரியப்படாமல் 10 ரேசர் குர்மையான தண்டுகளுடன் பதிலளித்தார்.
அது திஷ்டஜிம்னாவை கொடூரமான துல்லியத்துடன் தாக்கியது. 2 வீரர்களும் ஒருவருக்கொருவர் நாளமாடினர். அடிகளையும் எதிர் ஊதுதல்களையும் பரிமாறிக்கொண்டனர். அவர்களின் வில்லுகள் மரணத்தின் சிம்பொனியில் பாடினிரு தரப்பினரும் ஒரு அங்குலம் கூட கொடுக்காமல் போர் முன்பது. கர்ணனின் ஒட்டுலரும் குதிரைகளும் தரையில் விழுந்தன. ஆனால் அவர் தொடர்ந்து களத்தில் ஏறினார். அவரது வில் பாடி அவர் திஷ்டஜிம்னாவையும் அவரது குழுவினரையும் அம்புக்கு பின் அம்பை வீசினார். ஆண்சால இளவரசர் தனது ரதத்திலிருந்து குதித்தார். கையில் ஒரு சட்டி வாய்ந்த கதை பிடித்து கொண்டார். மேலும் கடுமையான போர் கூக்குரலுடன் கர்ணனை நோக்கி ஓடினார். 2 போர்வீரர்களும் மோதிக்கொண்டபோது அவர்களின் வில்லுகள் சரியான இணக்கத்துடன் பாடின. ஒவ்வொருவரும் காற்றில் நடனமாடுவதாக தோன்றிய அம்புகளை வீசினர். ஆனால் கர்ணனின் நோக்கம் உண்மையாக இருந்தது. மேலும் அவர் திஷ்டஜிம்னாவின் குதிரைகளை அவருக்கு கீழே இருந்து தாக்கி அவற்றை தரையில் மோதியது. பாஞ்சால் இளவரசர் தடுமாறினார். ஆனால் அவரது ஆவி உடைக்கப்படாமல் இருந்தது. இதற்கிடையில் போர் விரிவடைவதை யுதிஷ்டிரர் மிகுந்த கவலையுடன் பார்த்தார். கர்ணனின் தாக்குதலை தாங்க முடியாமல் அவரது இராணுவம் பீதியுடன் தப்பி ஓடியது. அவர் அதுலன் மற்றும் கிருஷ்ணரிடம் திரும்பினார். அவரது குரல் ஆசரத்தால் நிரம்பியது. இதோ என் நண்பர்களே, கர்ணன் இயற்கையில் ஒரு சக்தி. தன்னை சுற்றியுள்ள அனைத்தையும் எரியும் சூரியனைப் போல ஏய்த்து விடுகிறான். நாம் விரைவாக செயல்பட வேண்டும், அல்லது நமக்கு பிடித்த அனைத்தையும் இழக்கும் அபாயம் உள்ளது. யுதிஷ்டிரர் சம்மதத்துடன் தலையசைத்தார். கர்ணன் சிங்கத்தைப் போல போர்க்களத்திற்கு செல்லும்போது அவரது கண்கள் கர்ணனை நோக்கி திரும்பின. ஆனால் கர்ணனை எதிர்கொள்ள இது சரியான நேரம் அல்ல என்று எச்சரித்த வாசுதேவரின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்து அதிலும் தயங்கினான். இரவு செல்ல செல்ல முடிவுக்கு வராமல் தொடர்ந்தர். பஞ்சலாக்களும் சோமதர்களும் அச்சத்தில் ஓடினர். கர்ணனின் வலிமையான அம்புகளுக்கு முன்னால் விழுந்தபோது அவர்களின் அல்குரல்கள் இருளில் எதிரொலித்தன. ஆனால் பின்னர் அடிவானத்தில் ஒரு புதிய உருவம் தோன்றியது. பீமனின் மதன் ராட்சசனான கடோட்காச்ச மற்றவர்களைப் போலல்லாமல் ஒரு போர் வீரர் வான சக்திகளுடன் பிறந்து தெய்வீக ஆயுதங்களுடன் ஆயுதம் ஏந்தியவர். அவர் ஒரு கடுமையான போர்க்கூக்குருடன் கர்ணனை நோக்கி சவாரி செய்தார். அவரது கண்கள் அதன் பாதையில் உள்ள அனைத்தையும் விழுங்குவதாக தோன்றிய நெருப்பால் எரிந்தன. நான் இங்கே இருக்கிறேன் என்று அவர் கத்தினார். அவரது குரல் காற்றில் எதிரொலித்தது. எனக்கு கட்டளையிடுங்கள் கிரி. சூரியன் போர்க்களத்தில் அஸ்தமிக்கத் தொடங்கியிருந்த குருக்கள் மற்றும் பாண்டவர்களின் படைகளின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. தனது கூட்டாளியான கர்ணனை காப்பாற்றுவதில் உறுதியாக இருந்த துரியோதனன் துஷாசனை நோக்கி, ராட்ச கடோட்காச்சன் போரில் தனது சொந்த வலிமையால் இயக்கப்பட்டு கர்ணனை நோக்கி வேகமாக முன்னேறி வருகிறார். அவரை எதிர்க்கவும் என் சகோதரரே, ஒரு சக்தி வாய்ந்த சக்தியுடன் உங்களை சுற்றி வளைத்து கர்ணன் ராட்சசருக்கு எதிராக போராடும் இடத்திற்கு செல்லுங்கள். இதற்கிடையில் நெடுசுரனின் மகள் ஆலமுஷா லட்சியத்தால் எரியும் கன்றுடன் துரியோதனை அணுகினார். ராஜாவே, போரில் என் தந்தை தோற்கடித்த போர் வீரர்களான பாண்டவர்களை நான் கொல்ல விரும்புகிறேன். அவர்களின் இரத்தத்தையும் மாம்சத்தையும் என் தலைவருக்கு வணக்கமாக செலுத்த விரும்புகிறேன் என்று கூறினார். ஆலமுஷரை போல சக்தி வாய்ந்த கூட்டாளியை பெறுவதற்கான வாய்ப்பை கண்டு துரியோதனின் முகம் மகிழ்ச்சியால் பிரகாசித்தது. புறப்படுங்கள். ஆலமுஷா, போரில் கடோட்காச்சனை கொல்லுங்கள். அவர் மனிதனால் பிறந்த ஒரு ராட்சசன். பாண்டவர்களின் நலனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர். எப்போதும் எங்கள் அணிகளிடையே அழிவை ஏற்படுத்துபவர் என்று அவர் கோரினார். ஆலமுஷா தன்னை நிரூபிக்க ஆர்வமாக அலையை அதைத்தால் படைகளும் மோதிக்கொண்ட போது கடோட்காச்சல் குழு படையின் மீது பேரழிவை ஏற்படுத்த தொடங்கினார். அவரது மாய்களும் சக்திகளும் அவர்கள் அச்சத்தில் தப்பி ஓட செய்தன. அந்த மாபெரும் போர் வீரன் ஒரு புயல் மேகம் போல இருந்தார். இடைவிடாத கொடூரத்துடன் குருக்கள் மீது அம்புரலை வீசினார். கடோட்காச்சலின் தாக்குதல்களால் கோபமடைந்த ஆலமுஷா கைமுட்டிகள் பறந்து முன்னேறினார். ஆனால் கடோட்காச்சன் உறுதியாக நின்றார். அவரது மலை போன்ற வலிமையை அசைக்க முடியாத ராட்சசர்களின் இந்த 2 ராட்சசர்களுக்கும் இடையிலான போர் பார்ப்பதற்கு ஒரு காட்சியாக இருந்தது.
அவர்கள் இந்திரனின் மகனைப் போலவும் விரோச்சனின் மகனைப் போலவும் போராடினர். அவர்களின் மாயை சக்திகள் அவர்களை வெல்ல முடியாதவையாகத் தோன்றின. அவர்கள் நெருப்பு மற்றும் கடல் கருடா மற்றும் பக்கெட்டா மேகம் மற்றும் புயல் இடி மற்றும் மலையென மாறினர். ஒவ்வொரு வெளிப்பாடும் கடைசியை விட மிகவும் பயங்கரமானது. இறுதியில் கட்டோட்காச்சாதான் வெற்றி பெற்றார். அவரது வலிமையும் தந்தமும் ஆலமுஷனுக்கு மிகவும் அதிகமாக நிரூபித்தது. ஒரு விரைவான அடியைக் கொண்டு அவர் ராட்சசனின் தலையை அடித்தார். அது தரையில் விழுந்தபோது கோபத்துடன் கதித்தது. வெற்றிகரமாக புன்னரைத்த கட்டோட்காச்சாதான் துரியோதரனின் ரதத்தை அணுகி ரத்தம் தோய்ந்த தலையை ராஜாவின் காலடியில் வீசினார். இதோ ராஜாவே, மழைக்காலத்தில் இடி முழக்கம் போன்ற குரலில் கேட்ட கட்டோட்காச்சன் உங்கள் கூட்டாளி கொல்லப்படுகிறான். விரைவில் கர்ணன் என் சக்திக்கு கீழே விழுவதை நீங்கள் காண்பீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், ஒரு நியாயமான ஆட்சியாளர் ஒருபோதும் ஒரு ராஜாவையோ ஒரு பிராமணனையோ அல்லது வெற்று கைகளுடன் ஒரு பெண்ணையோ பார்க்கக்கூடாது. இந்த வார்த்தைகளுடன் அவர் கர்ணனை நோக்கி திரும்பினார். மனித போர்வீரனை அம்புக்கு அம்பு வீசினார். கட்டோட்காச்சாவுக்கும் கர்ணனுக்கும் இடையே நடந்த போர் அது ஒரு இருண்ட மற்றும் ஆபத்தான இரவாக இருந்தது. இது துணிச்சலான வீரர்களை கூட நடுங்க வைத்தது. வீரதனாவின் மகன் கர்ணனுக்கும் அரக்கன் ராட்சசனான கடோட்காச்சாவுக்கும் இடையிலான போர் தொடங்கியது. கஸ்தினாபுரத்தின் மன்னர் திருதராத்திரர் தனது புத்திசாலித்தனமான ஆலோசகர் சஞ்சயாவை வரவழைத்து பயங்கரமான சந்திப்பை விவரித்தார். கடோட்காச்சாரின் தோற்றத்தை பற்றிய ஒரு தெளிவான படத்தை வரைவதன் மூலம் சஞ்சயா தொடங்கினார். அவரது கண்கள் இரத்த சிவப்பு நிறத்தில் இருந்தன. அவரது முகம் செம்பு நிறத்தில் இருந்தது. அவரது வயிறு மூழ்கியது. அவரது உடலில் உள்ள முட்டல் குச்சிகளைப் போல மேல்நோக்கி சுட்டிக்காட்டப்பட்டன. மேலும் அவரது தலை ஆழமான பச்சை நிறத்தில் இருந்தது. அவரது காதுகள் நீளமாகவும் கூர்மையாகவும் இருந்தன. அம்புகளைப் போலவும் அவரது கண்ணை எலும்புகள் உயரமாகவும் பிரகாசமாகவும் இருந்தன. அவரது வாய் காதிலிருந்து காதுக்கு நீட்டப்பட்டது. ரேசர் கூர்மையான பற்களின் வரிசைகளை வெளிப்படுத்தியது. கடோட்காச்சாவின் நாக்கு மற்றும் உதடுகள் நீளமாகவும் செம்பு நிறமாகவும் இருந்தன. மேலும் அவரது புருவங்கள் வெறு தொலைவில் இருந்த இரட்சகனின் உடல் ஆழமான நீல நிறத்தில் இருந்தது. சிவப்பு கழுத்து ஈட்டில் பிரகாசிக்க தோன்றியது. அவர் ஒரு மலையைப் போல உயரமாக நின்றார். அவரது பிரம்மாண்டமான சட்டகம் மற்றும் கைகள் சக்தி மற்றும் வலிமையின் பிரகாசத்தை வெளிப்படுத்துகின்றன. அவரது தலையில் உள்ள முடி பயங்கரமான வடிவத்தில் மேல்நோக்கி கட்டப்பட்டிருந்தது. மேலும் அவரது இடுப்பு பெரியதாகவும் பிரகாசமாகவும் இருந்தது. கடோட்காச்சன் தனது மார்பில் நெருப்பு பட்டம் போன்ற ஒரு குயிராஸ் அணிந்திருந்தார். இருட்டில் பிரகாசமாக பிரகாசிக்கும் தங்க ஆவரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ராட்சசனின் தோற்றத்தை சஞ்சயார் தொடர்ந்து விவரித்தபோது கடோட்காச்சர் கடித்தோள்களால் மூடப்பட்ட ஒரு பெரிய ரதத்தில் சவாரி செய்ததாகவும் அதில் நூற்றுக்கணக்கான மணிகள் பொருத்தப்பட்டதாகவும் வெளிப்படுத்தினார். அந்த ரதத்தின் தரநிலைகள் ஏராளமான இரத்த சிவப்பு பதாகைகளை அசைத்தன. குதிரைகள் கோபமடைந்த யானைகளைப் போல இருந்தன. அவற்றின் கண்கள் கோபத்தால் சிவந்தனதனுக்கும் கடோட்காச்சாவுக்கும் இடையிலான போர் கடுமையானதாகவும் தீவிரமாகவும் இருந்தது. இரு போர் வீரர்களும் பூமியை உலுக்கிய தாக்குதல்களை பரிமாறிக்கொண்டனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் உடல்களை தண்டலால் துளைத்தனர். அம்புகளின் மேகங்களால் ஒருவருக்கொருவர் எய்த்தனர். போர்க்களத்தில் இருந்த போராளிகள் இரண்டு வலிமையான கார்போர் வீரர்கள் மோதிக்கொண்ட போது பயத்தால் நடுங்கினர். கடோட்காச்சன் ஒரு தெய்வீக மாயை தூண்டிவிட்டு கர்ணனை சுற்றி வளைக்க ராட்சசர்களின் ஒரு பெரிய படையை வரவழைத்தார். ஆனால் சூதாவின் மகன் பயப்படவில்லை. தைரியமாக தொடர்ந்து போராடினார். அவர் கடோட்காச்சனின் மாயையை தனது தண்டுகளால் அழித்து ராட்சசனின் முக்கிய பகுதிகளை துளைத்து அவரை கோபத்தால் நிரப்பினார். கர்ணனை தோற்கடிக்கும் முயற்சியில் கடோட்காச்சர் சுதாவின் மகன் மீது ஒரு வான சக்கரத்தை வீசினார். ஆனால் கர்ணன் அவருக்காக தயாராக இருந்தார். தனது தண்டுகளால் சக்கரத்தை துண்டுகளாக்கினார். இந்த தோல்வியால் கோபமடைந்த கடோட்காச்சர் கர்ணன் மீது அம்புகளைப் பொழிந்தார். ஆனால் சுதாவின் மகன் அச்சமின்றி ஒவ்வொரு ஷாட்டையும் எதிர்த்து போராடினார் போல் தீவிரமடைந்த போது போராளிகள் பீதியுடன் தப்பி ஓடினர். கர்ணன் மற்றும் கடோட்காச்சாவை மட்டுமே சண்டையிட விட்டனர். போரின் முடிவு உறுதியாக இல்லை. ஏனெனில்
போர்க்களத்தில் சூரியன் அஸ்தமிக்கையில் கர்ணனின் படைகளுக்கும் ராட்சசர்களுக்கும் இடையே வெடித்த குழப்பத்தின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. மோதல் எஃகு மற்றும் காயமடைந்தவர்கள் அலறல்களுக்கு மத்தியில் ராட்சசர்களின் துணிச்சலான இளவரசர் அலாயுதாவாக களத்தில் தோன்றுவதை சன்சேயா பார்த்தார். அலாயுதர் ஒரு உயர்ந்த உருவம் அவரது உறவினர்களில் ஒரு பெரிய படையால் சூழப்பட்டார். ஒவ்வொருவரும் கடைசி நபரை விட மிகவும் பயங்கரமானவர்கள். அவரை இந்த தருணத்திற்கு தூண்டிய பழைய சண்டையை நினைவு கூர்ந்த போது அவரது கண்கள் கோபத்தால் பிரகாசித்தன. பிராமணர்களை விழுங்குவதில் மகிழ்ச்சி அடைந்த அவரது உறவினர்களான வாகாவும் கிம்ராவும் பீமனின் கைகளில் கொல்லப்பட்டனர். பீமனால் வெளியேற்றப்பட்ட பிடிம்பா என்ற ராட்சசன் திறந்த காயம் போல அவரது மனதில் நீடித்தார். அலாயுதர் துரியோதனின் தலைமை பதவியை நெருங்கிய போது அவர் அச்சமும் பயமும் கலந்த கலவையை சந்தித்தார். அலாயுதர் பீமனின் கைகளில் தனக்கு செய்த தவறுகளை நினைவு கூர்ந்தபோது மன்னர் கவனமாக கேட்டார். பீமனை மட்டுமல்ல, அவரை பின்பற்றுபவர்கள், குதிரைகள், கார்கள் மற்றும் யானைகள் அனைவரையும் கொல்வதாக சபதம் செய்ததால் அவரது குரல் சத்தமாகவும் மேலும் ஆசரமாகவும் வளர்ந்தது. அலாயுதாவின் அழைப்பை ஏற்றுக்கொண்ட துரியோதனின் முகம் உற்சாகத்தால் பிரகாசித்தது. வண்டியில் ஏறி செல்லுங்கள், எதிரியுடன் இணைந்து போரிடுவோம் என்று அவர் கூறினார். தங்கள் தலைவை வார்த்தைகளால் தைரியம் அடைந்த ராஜாவின் படைகள் போரில் சேர முன்னேறின. அலாயுதர் தனது படைகளை போருக்கு அழைத்து சென்றபோது சன்சேயன் அதிலுள்ள கண்கவ காட்சியைக் கண்டு வியந்தான். இளவரசர் சூரியனைப் போல பிரகாசிக்கும் ஒரு காரில் சவாரி செய்தார். அது எதிரிகளின் எல்லைகளை நோக்கி செல்லும்போது காற்றில் இடிமுழக்கம் வீசுகிறது. அவரது பெரிய மற்றும் கடுமையான குதிரைகள் கிட்டத்தட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட வேகத்துடனும் சக்தியுடனும் நகர்ந்தன. மங்கலான வெளிச்சத்தில் ஒளிரும் அலாயுதாவின் கவசமுள் நெருப்பால் ஏயும் அங்கதர்கள் மற்றும் கிரீடங்களால் அலங்கரிக்கப்பட்டது. அவரது முகம் கோபத்தால் முறுக்கப்பட்டது. பாண்டவ இராணுவத்தின் இதயத்திற்குள் நுழையும் போது அவரது கண்கள் மின்னலைப் போல ஒளிரும். பாண்டவர்களின் முக்கிய மன்னர்களுடன் அலாயுதர் மோதுவதை சன்சேயன் பிரமிப்புடன் பார்த்தார். அவர்கள் போர்க்களத்தில் ஆதிக்கத்திற்காக போராடும்போது அவர்களின் வாள்கள் ஒருவருக்கொருவர் எதிராக ஒலிக்கின்ற ரத்தம் மற்றும் ஏர்வையின் வாசனையால் காற்று நிரம்பியிருந்தது. இரவு காற்றில் எதிரொலிக்கும் எஃகு சப்தம் சூரியன் மீண்டும் அடிவானத்தில் உதயமான நீண்ட காலத்திற்கு பிறகு நினைவு கூறப்படும் ஒரு போராக அது இருந்தது. பௌரவர் படையை சேர்ந்த வலிமையான போர்வீரரான அலாயுதர் போரில் இறங்கியதால் போர்க்களம் அரபரப்பாக இருந்தது. அவரை பார்த்த கௌரவர்கள் மரணத்தின் ஆழத்திலிருந்து வெளிவரும் மனிதர்களைப் போல புத்துணர்ச்சியுடனும் மறுபிறவியாகவும் உணர்ந்தனர். போர் தீவிரமடைந்த போது பீமனின் மகனான கற்பற்காட்சனுடன் அலாயுதர் மோதுவதை பன்சலாக்களும் மற்ற சத்திரியர்களும் மூச்சு திணறலுடன் பார்த்தனர். இரண்டு வீரர்களும் சமனாக பொருந்தியிருந்தனர். போரில் அவர்களின் வலிமை அதை கண்ட அனைவருக்கும் தெளிவாக தெரியும். அலாயுதர் தனது நம்ப முடியாத வலிமை மற்றும் வேகத்திற்கு பெயர் பெற்றவர். அதே நேரத்தில் கற்பற்காட்சருக்கு மாயையில் சக்தி இருந்தது. துரியோதனன் தலைமையிலான கௌரவர்கள் பீமனின் மகன் தங்கள் சாம்பியனுக்கு எதிராக மேலாதிக்கம் பெறுவராக தோன்றியதால் கவலையுடன் பார்த்தனர். அலாயுதர் விழுந்தால் அது அவர்களின் இராணுவத்திற்கு பேரழிவு தாரும் அடியாக இருக்கும் என்பதை துரியோதனன் அறிந்திருந்தான். அலாயுதரை வரவழைத்து கற்பற்காட்சரை கொன்று தங்கள் அதிர்ஷ்டத்தை மீட்டெடுக்கும்படி அவரை வலியுறுத்தினார். புதுப்பிக்கப்பட்ட உறுதிப்பாட்டுடன் அலாயுதர் கற்பற்காட்சாவை தாக்கினார். அவர் ஒரு சவாலிலிருந்து பின்வாங்கவில்லை. இரண்டு வீரர்களும் தற்காப்பு வலிமையின் அற்புதமான காட்சியில் மோதிக்கொண்டனர். அவர்கள் அம்புகள் மற்றும் பணையல்கள் காற்றில் பறந்து கொண்டிருந்த போது அவர்கள் அடிகளை பரிமாறிக்கொண்டனர். இருவராலும் மேலிடத்தை பெற முடியாது என்று தோன்றியது. ஒவ்வொரு போர்வீரரின் வலிமையும் மற்றவரின் வலிமையுடன் பொருந்தியது. போர் தீவிரமடைந்த போது கலனின் அணுகுமுறை பொருட்படுத்தாமல் பீமனே களத்தில் இறங்கி அலாயுதாவை நோக்கி விரைந்தார். ராட்சசர்களின் இளவரசர் பாதுகாப்பில் சிக்கிக்கொண்டார். ஆனால் அவர் விரைவாக தனது அமைதியை மீட்டெடுத்து பீமனுடன் சண்டையிடத் தொடங்கினார்.
2 வீரர்களும் சமமாக பொருந்தியிருந்தனர். அவர்களின் வலிமையும் வேகமும் ஒருவருக்கொருவர் புதிய உயரத்திற்கு தள்ளியிருந்த தலைவரின் துணிச்சலால் இயக்கப்பட்ட மாற்ற